ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருப்பாக இருக்கீங்களா? நிறைய க்ரீம் போட்டு சொல்கிற எல்லா க்ரீம் போட்டு முகம் ரொம்ப கருப்பாயிருச்சா? அப்போ நீங்கள் ஒன்றுமே வேண்டாங்க. நிறைய பேர்த்துக்கு மஞ்சள் சேரல, எலுமிச்சம்பழம் சேரல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா போட்ட ஒரு இரவுலையே உங்கள் முகம் பளிச்சுன்னு மாறுறதுக்கு செம்ம கேரண்டியான ஒரு க்ரீமை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் இது பாருங்கள், நம்ம இதை இப்போ சேர்க்குறோம் இல்லையா, இது ஒரு சீக்ரெட்டான ஒரு டிப்ஸுன்னு கூட நம்ம சொல்லலாம். இதை நாங்கள் சேர்த்து முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வேறு லெவலாக உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி 10 பைசா செலவில்லாமல் இங்கே பாருங்கள், சேர்த்துருக்கிற அந்த பொருள் அந்த அளவுக்கு ஒரு ஒயிட்னஸ் கொடுக்குதுங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து முடித்ததை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரே ஒரு நைட்டு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இது முகத்துக்கு மட்டும் இல்லை, கழுத்து, கை, கால் எல்லா உடல் முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கழுவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைமே நல்ல ஒரு ரிசல்ட்டு. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம், என்ன பொருள் நம்ம அப்படி சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ப்ரூ காஃபி தான் எடுக்க போகிறேன். 2லேருந்து 3 காஃபி தூள் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 5 ரூபா காஃபி தூள் எடுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வரும். சரிங்களா? இதுவே நம்மளுக்கு போதுமானது. ஒரு 1/4 டம்ளருக்கு ஒரு 10 ரூபா காஃபி பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இங்கே பாருங்கள், நம்ம 2 காஃபி பவுடர் போட்டிருக்கோம். 5 ரூபா தூள் 2 ஸ்பூன் அளவு தேரும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுக்கிறப்ப இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக வேணும். இது நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா நாளடைவில் உங்கள் முகத்தில் இருக்கிற மங்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் முக சுருக்கங்கள், கருப்பு தன்மையை வேரோடு எடுக்கக்கூடிய ஒரு பொருளை இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து தான் எடுக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். சரிங்களா? மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வெரிலி மஞ்சள் அப்படின்னு கூட நமக்கு கிடைக்கும். இது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ இதையை நம்ம தட்டி இந்த காஃபியில் சேர்த்துக்கலாம். இந்த இடிக்கல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடிக்கல்ல வச்சு நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி கல் இருக்கும், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக அம்மியில் வச்சு கூட நீங்கள் நசுக்கிக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம வச்சு ஒரு தட்டிக்கலாம். பாருங்கள், தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது முகத்துக்கு நீங்கள் நார்மலாகவே இந்த மஞ்சள் கிழங்கு உரசி போட்டிங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் எந்த அளவுக்கு பொலிவு வரும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. நிறைய பேர் மஞ்சள் கிழங்கு உரசி பூசுறது இல்லை. ஆனால் பழைய காலத்தில் எல்லாரோட பாத்ரூம்லேயும் இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கும். ஒரு சின்ன கல் வச்சு உரசி அதை முகத்துக்கு போடுறப்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி முகத்தில் இந்த சின்ன சின்ன முடிகளெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் தொடர்ந்து போடுறப்ப அதெல்லாம் போயிடும். நல்ல ஒரு பெனிஃபிட்டு, நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு கமகமன்னு ஒரு வாசனையும் கூட. இப்போ இதை நம்ம காஃபியில் சேர்த்துக்கலாம். இப்போ காஃபி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுவும் ஒரு நிமிஷம் நல்லா திக்காகட்டும். இப்போ இந்த மஞ்சள் நம்ம காஃபியோடு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு திக்கு கண்டிஷனுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மஞ்சள் நல்லா வெந்து அதோட எசன்ஸ் எல்லாமே இந்த காஃபியில் நல்லா கலந்துரும். எப்போவுமே நம்ம மஞ்சளை உடச்சி போட்டாலோ இல்லை உரசி நம்ம எடுக்கிறதுக்கும் டைமிங் ஆகும். அதனால் இந்த மாதிரி காஃபியில் நல்லா தட்டி போட்டிங்க அப்படின்னா அதோட எசன்ஸ் இந்த காஃபியில் நல்லா கலந்துரும். இது கூட ஒரு முக்கியமான பொருளை வச்சு தான் நம்ம முகத்தில் அப்ளை பண்ண போகிறோம். முகம் எந்த அளவுக்கு டல்லாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் இது போட்ட செகண்டில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. செம்ம இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாகும். நீங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக
எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நைட்டு மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் வந்து விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மங்கு, மரு, முகச்சுருக்கம், கருப்பு எதுவாக இருந்தாலும் எடுத்துரும். இப்போ இது நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா அப்படியே சுண்டி போயிடுச்சு பாருங்கள். நம்ம 1/4 டம்ளர் தண்ணி வச்சதில் ரொம்ப திக்காகி ஓரளவுக்கு நல்லா வந்து சுண்டிருச்சு. ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு 1/4 டம்ளர் அப்படிங்கிறது திரும்ப நல்லா குறைஞ்சி ஒரு திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம முதல்ல வெறும் காஃபி மட்டும் போடுறப்போ ஒரு கலராக இருந்துச்சு. இப்போ அந்த மஞ்சள் போட்டதுக்கப்புறம் அந்த எல்லோ ஷேட் லைட்டாக வந்து கிடைக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே இறக்கிடலாம். ஒரு சின்னதாக ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் அப்படியே வந்து வடித்து எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் வந்து எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இது தேவைப்படாதே, எடுத்துடலாம். ஒரு சூப்பரான திக்கான இங்கே பாருங்கள், செம்ம திக்காக ஆயிடுச்சு அந்த மஞ்சள் கலந்ததே. இது செம்ம எஃபெக்டாக வேலை செய்யும். இப்போ தேவைப்படுற அளவு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா ஜில்னஸாக ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த ஃபேஸ் பேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. கடலை மாவு ஒரு டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக தயிர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் லெமன் சேர்த்தா அலர்ஜியெலாம் எதுவும் ஏற்படாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒரு வேளை இல்லைக்கா எனக்கு லெமன் ஒத்தே வராது அப்படின்னா தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் லெமன் வந்து ஒரு 5 சொட்டாவது உள்ளே சேர்த்துக்கோங்க. அந்த வேரோட அந்த கருப்புத்தன்மையை நம்மளுக்கு எடுத்துரும். மங்கு மரெல்லாம் இருந்தால் உதிர்ந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு லெமனில் ஒரு 1/4 வாசி நான் எடுத்திருக்கேன். இந்த அளவு எடுத்திங்கன்னா கூட போதும். இப்போது லெமனை புழிஞ்சாச்சு. இது கூடவே ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து ஸ்க்ரப்பிங் மாதிரி வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது, அந்த குழி குழியாக இருக்கும் இல்லையா முகத்துலையெல்லாம், அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும். தேன் சேர்க்காதவங்க இந்த மாதிரி சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். பொடி சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க. கடல மாவு உங்களுக்கு வந்து முகத்தில் இருக்கிற ஆயில் பசையை டோட்டலாக எடுத்துகிட்டு முகப்பொலிவை வந்து நல்லா கொடுக்கும். அதே மாதிரி தயிர் இதெல்லாம் வந்து முகத்தை நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்து காமிக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், தயிரோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப லேசாக நினைக்காதீங்க, செம்ம எஃபெக்டாக இது வந்து ரிசல்ட் கொடுக்கும். சர்க்கரை நல்லா கலந்துடணும். அதே மாதிரி நம்ம போட்ட பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்சட் ஆகணும். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது அரிசி மாவு தான் சேர்க்க போகிறோங்க. அரிசி மாவு எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முகத்தை நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். தயிரும் அடுத்து அரிசி மாவு எல்லாமே. இப்போ அது வந்து நம்ம 1 டீஸ்பூன் வரைக்கும் இது சேர்த்துக்கலாம். இது உடல் முழுவதுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கழுத்து பகுதி, கால் வந்து கருப்பு, முகம் கருப்பு, முட்டிங்கால் அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. முழுக்க இந்த பேஸ்ட்டுக்கு நீங்கள் இதை தான் ரெடி பண்ணணும். அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முகத்துக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த கெட்டித்தன்மை அளவுக்கு இந்த காஃபியை சேர்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் வந்து கலந்துருக்குறோம். அது வந்து உள்ளே சேர்க்குறப்ப நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது.
செம்ம க்ரீம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியலைங்க. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ண மாட்டீங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக 10 பைசா செலவு இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி மஞ்சளை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முகத்தை என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, எந்த பார்லர் போனீங்க அப்படின்னு மாதிரி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முழுக்க முழுக்க இந்த மஞ்சள் காஃபியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது கரெக்டான இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி மாதிரி சேர்த்திங்கன்னா முகத்தில் வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம முகத்தில் அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது கை, கால், உடம்பு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா செம்ம ஒயிட் ஆயிடுவீங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ எப்படி முகத்தில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா முகம் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு இப்போவே பார்த்துக்கோங்க. இதை நம்ம போட்டு நம்ம கழுவுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒயிட்னஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த மீதி இருக்குது இல்லைங்களா, இந்த சீக்ரெட் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி நம்ம ரெடி பண்ண முடியாது. இந்த அளவுக்கு இந்த மஞ்சள் காஃபியை ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணிவிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு ஃபேஸ் பேக் வந்து தோணுதோ அப்போ வந்து இதை நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா செம்ம ரிசல்ட்டு. ஒரே செகண்டில் வேலையும் முடிஞ்சிடும். சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கூட ட்ரை பண்ணி வச்சுட்டு அப்போ வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணல எப்படின்னு பார்க்கலாம். முகத்தை நல்லாவே கழுவிடுங்க. நான் வந்து உங்களுக்கு கையிலேயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த குட்டியாக வந்து பூனை முடியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த முடியெல்லாம் வந்து உதிர்ந்துடும். ஏன்னா நம்ம அந்த முடியெல்லாம் லேஸாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம அந்த மஞ்சள் இதெல்லாம் போடுறதுனால கண்டிப்பாக வந்து விழுந்துடும். உதடெல்லாம் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. நல்லா கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கரையெல்லாம் வந்து டோட்டலாக எடுத்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கழுத்துக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மங்கு இருக்குது இல்லை இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் நான் காய விட்டுட்டு முகத்தை கழுவிட்டு வர்றேன். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் முகத்தை கழுவிட்டு இப்போ எந்த அளவுக்கு டல்லாக இருந்துச்சு, கழுவுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறப்ப டல்லாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒயிட்னஸ் கொடுக்குன்னு பாருங்கள். செம்மையாக ஒரு நைட்டில் வந்து இது யூஸ் பண்ணிங்க. ஒரு 15 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாதாரணமான தண்ணியில் வந்து கழுவுங்க. உடனே வந்து சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. மறுநாள் வந்து சோப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு பொலிவு கொடுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.